அடுத்த தகவல் உளவியல் ரீதியான தகவல் தான். ஆக்டர் ரஜினிகாந்த் என்கின்ற அதான் ரஜினிகாந்த் டிஸ்கஷன். அதாவது ஆரம்பத்திலேயே 2 பொண்ணுங்க அப்படின்றப்ப நீங்கள் இன்னொரு குழந்த வெத்திருந்துருக்கலாம். அந்த பையனாக இருந்தால் உங்களுக்கு தோதாயிரும். காலம் போன காலத்தில் அவர் கௌரவத்துக்காக தன்னுடைய பொண்ணை வச்சு தோது பார்க்குறாரு. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க தோதாக மாட்டிக்கிறாங்க. ஓகே, அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்கள விட்டுருங்க, தோதாகாது. ஓகே, ஏன் அப்படின்னா இவருடைய கௌரவத்துக்காக அவங்க அப்படி இவங்க அப்படின்றீங்க. ஆனால் அவங்க அப்படிலாம் கிடையாது. அவங்க சாதாரணமான கேரக்டரு. ஓகே, என் கூட இருக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்குது, ஒரு மனசு நிறைவு இருக்குது. ஏன்னா நான் அதிகமாக அவங்களுக்கு மனநிலைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவேன். அதனால் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை விட்டுருங்க, தோது பார்க்காதீங்க. இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு அப்படின்றனால எதுவும் தோது பார்க்கறதுல ஏதாவது ஒரு எரர் ஏற்படுத்தினாங்கன்னா ஒரு மூவி ஒன்று இந்த மாதிரி நடித்து கொடுத்துருவாங்க, இல்லை ஆக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க, இல்லை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அப்பா சமாதானமாகிடுவார். அதனால் ஆக்டர் ரஜினிகாந்த் என்கிற பொறுத்த வரைக்கும் நீங்கள் குடும்பத்தை மறந்துடுங்க, இல்லறத்துக்கு போயிடுங்க, துறவரத்துக்கு போயிடுங்க. ஓகே, ஏன்னா உங்களுக்கு இல்லறன்றது தோதாகலை. அதனால் துறவரமாக போயிடுங்க. ஏன்னா இல்லறன்ற பேரில் உங்கள் பொண்ணுங்களை வச்சு நீங்கள் தோது பார்க்குறதுன்றது தோதாகாது. பாவம், அவங்கள விட்டுருங்க, தோதாகாது. என் கூட பேசிட்டோம் பழகட்டும், நான் என்னென்னு பதில் சொல்லிக்கிறேன். ஆனால் பட்டர்ஃப்ளை அட்டாக் மட்டும் ஏற்படுத்தக்கூடாது. ஓகே, டெக்னாலஜியை பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க இவங்களாம். பெரிய அப்படியே ஆன்மீக தளத்தில் உச்சத்தில் இருக்கிற மாதிரி தான் ஒரு பட்டர்ஃப்ளை அட்டாக் ஒரு மேஜிக் ஒன்று கற்று வச்சுக்கிட்டு அதை பயன்படுத்தி தோது பார்க்குறாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஓகே, நல்ல ஒரு ஆன்மீக தளத்தில் இருக்கிறவங்க அதை பயன்படுத்தவே மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு மேஜிக்கை. ஓகே, அது இன்னும் உங்களுக்கு பாவத்தை தான் சேர்க்கும். ஓகே, அதுக்கே பக்குவம் வேணும். அப்போ தான் அந்த துப்பாக்கி சுடும் போட்டியில் ஒலிம்பிக்கில் கரெக்டாக பதமாக இருக்கிறவங்கள மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். இவர் என்னென்னா இவரோட ஆத்மநிலை 0 அதனால் குறி வச்சா யாரா விழணும், ஏதாவது ஒரு டைலாக் வச்சுக்கிறது, அதை அப்படியே லைஃப்பில் அட்டன் பண்ணுற. அதுபோல் பகவத்கீதை படிங்க, ஊருப்பட்ட டைலாக் இருக்குது. பைபிள் படிங்க, ஊருப்பட்ட வசனம் இருக்குது. குரான் படிங்க. ஏதோ இவங்க ஒரு வசனத்தை க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு அதையே தோது பார்க்குறாங்க. எம்எஸ் உதயமூர்த்தி புக்ஸ்லாம் எழுதியிருக்காரு. ஊருப்பட்ட புக்ஸ் இருக்குது, நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். அதெல்லாம் வாங்கி படிங்க. எத்தனையோ பேர் புக்ஸ் எழுதியிருக்காங்க. அந்த வசனத்தெல்லாம் படிக்காமல் இவங்களாம் ஒரு டைலாக் எழுதி வச்சுக்கிட்டு அதை ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க ஒவ்வொரு நாளும். அது தோதாகாது. ஓகே, அதே திரும்ப உங்களுக்கு வச்சாங்கன்னு வச்சுங்க, ரஜினிக்கு குறி வச்சா யாரா விழணும்னு உங்களுக்கு திருப்பி விட்டாங்கன்னு வச்சுங்க, அப்போ நீங்கள் அவுட் ஆயிடுவீங்க. சும்மா ஒரு படத்துக்காக ஒரு டைலாக்காக அவ்வளோதான், போயிட்டே இருக்கணும். அடுத்தடுத்த படத்தை நோக்கி மூவ் பண்ணி போயிட்டே இருக்கணும், எரர் ஏற்படுத்தக்கூடாது. ஓகே, சரி, அடுத்த கொஸ்டின். சோப்னாங்கை பற்றி நான் நேற்று தகவல் சொல்லிட்டேன். ஓகே, அடுத்த தகவல் தற்சமயம் அவ்வளோதான் தகவல். மறுபடியும் என்ன தகவல்ன்ற நான் சொல்கிறேன். காலையில் டைம் சூரிய பொழுது காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் ஒரு 7 மணி வரைக்குமே எனக்கு வேலை இருக்கும். அந்த டைம்லலாம் எனக்கு நிறையா பயிற்சி, நிறையா விஷயம் இருக்கும். அந்த டைமில் நான் ஆன்லைன்லேயே தோது பார்த்துருந்தேன், தோதாகாது. என்னோடய ஒர்க்கே ஆஃப்லைன் தான். ஓகே, ஏன்னா ஆன்லைனில் நான் எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே, நீங்கள் உங்கள் பாதையில் நடந்து வாங்க, நான் வேறு பாதையில் பயணிக்கணும். நீங்கள் உங்கள் பாதையில் பயணிங்க, அதுதான் கரெக்டு. உங்கள் பாதைக்கு என்ன இழுக்கிறதுன்றது உங்களுக்கு இன்னும் பாவத்தை தான் சேர்க்கும். ஓகே, அதனால் சரியாக பதமாக பக்குவமாக நடந்துக்குங்க. சரி, டிஎஸ்டிஎஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் இறுதியாக என்ன தகவல் அப்படின்னா, நான் சுயம்பாக இருக்கிறது தான் நல்லது. நானே எல்லா விஷயத்தையும் ஓரளவு தோது பார்த்தா தான் கரெக்டு. ஓகே, நான் நிறையா புக்ஸ் எழுதலான்னு இருக்கேன். ஆசிரமம் ஒரு அருமையான இடமா இருக்குது. இங்கெல்லாம் ஒரு காட்டேஜ் அமைச்சு நமக்கு எல்லாம் சூழ்நிலை அமைச்சு கொடுத்தாங்கன்னா சும்மா ஆயிரக்கணக்கான புக்ஸ் எழுதலாம். அந்தளவுக்கு இடம் அருமையாக இருக்குது. ஓகே, இங்கெல்லாம் உட்காந்து புக்ஸ் எழுதினோம்னா அந்த புக்ஸ்லாம் நல்லா சேல்ஸ் ஆகும், நிறைய விதத்தில் உதவும். ஆனால் அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நான் நிறைய காசு செலவாகும். கோடிக்கணக்கில் காசு வச்சுருந்தா தான் நான் நினைக்கிறதெல்லாம் ஓரளவு தோதாகும். சரி, ஓகே, ஒவ்வொன்றா தோது பார்ப்போம். சரி, டிஎஸ்டிஎஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் அந்த தமிழ் மொழி வார்த்தை ஒன்று இருக்குது, சரியாக பயன்படுத்தணும், சரியாக உச்சரிக்கணும். மொழித்திறன் அப்படின்றது மிகவும் அவசியம். ஓகே, என்னோடய நிலைக்கெல்லாம் ட்ரில்லியன் கணக்கில் கேஷ் இருக்கணும். அந்த கணக்கு அப்படின்றது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கான், அவன் மிங்கிள் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் மிங்கிள் ஆகக்கூடாது. ஓகே, சரி,
நானாக தோதாகிறப்ப கூப்பிட்றேன். ஓகே, சரி, நன்றி, வணக்கம், பாய்.